கல்யாணத்தன்னைக்கு நானே கார்த்திகை கூட்டிட்டு வரேன். இது ப்ராமிஸ். வா நம்ம கிளம்பலாம். சரி மேடம், இவர் சொல்றதும் சரியாதான் இருக்கு. நாங்க கிளம்புறோம் மேடம். சரி மேடம். வாங்க வாங்க. வரோம் மேடம். வரோம் மேடம். என்ன சொல்றதுன்னே தெரியல. எல்லாருமே அந்த அயோக்கியனை நம்புறாங்களே. அவன் ஒரு விஷ பாம்பு, பச்சோந்தி. ஒரு நாள் அவன் சாயம் வெளுக்கும். அப்பதான் புரியும் எல்லாருக்கும். ஏய் பாத்து. ராதா மேடம், சொல்லுங்க. பர்த்டே செலிப்ரேஷன் எப்போ? ஈவினிங் தான். அங்கிள், எனக்கு தானே இந்த gift. இப்பவே கொடுங்க. உள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். நான் ஈவினிங் தான் தருவேன். இந்த கிஃப்டை பார்த்து நீ அப்படி சந்தோஷப்பட போற பாரு. ராதா சிஸ்டர், மலர் சிஸ்டர் கிட்ட உங்களை கூட்டிட்டு வர சொன்னேனே, அவங்க சொல்லலையா? அனுக்குட்டி, இப்படி வாங்க. அனுக்குட்டி, அனுக்குட்டி வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். ராதா சிஸ்டருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம போலாமா? வாங்க. கார்த்திக் சார் வாங்க. இப்படி வாடா குட்டி. என்ன பண்ணிட்டு இருக்கானோ? இன்னும் இவனுக்கு இங்க சேவை பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கே நான் உன்கிட்ட சொல்லிட்டு போனல, அவனை வேற யாரையாவது பாத்துக்க சொல்லிட்டு நீ உன் வேலையை மட்டும் பாத்துக்க வேண்டியது தானே? மம்மி, இதுவும் என் வேலைதான். எதுவும் வேலை? இதுவா? அவனை இந்த மாதிரி வாக்கிங் கூட்டிட்டு போறதுதான் உன் வேலையா? தடுமாறவனை தாங்கி பிடிக்கிறது தான் உன் வேலையா? உனக்கு அறிவில்லையானு? நான் சொன்ன எதையுமே கேட்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கியானு? மம்மி, எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண முடியும்? அவனை உன் கூட பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதுக்கப்புறம் நீ அவனை பாத்துக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். நீ இங்க இருக்கவும் வேண்டாம். வா வா போலாம். வா. மம்மி, என்ன இப்படி திடீர்னு கூப்பிடுறீங்க? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. உன் வேலை இங்க இருக்கிற மத்தவங்க பாத்துப்பாங்க. நீ இப்ப கிளம்பு. மம்மி, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அனு, நான் சொல்றத முதல்ல நீ புரிஞ்சுக்க. நாளைக்கு மறுநாள் அவன் கண்கட்ட அவுத்து அவன் உன்னை பார்த்தானா எனக்கு அனு வேணும் வேணும்னு அவன் பிரச்சனை பண்ணுவான். அதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு கட்ட அவுக்கும் போது நீங்க இருக்க கூடாது. நீ வா, கிளம்பலாம். மம்மி, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பண்ண போற? நான் சொல்றது இப்போ நீ கேட்கவே மாட்டியா? இப்ப ஏன் நீங்க வீணா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அதான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. என்னத்த பாத்து பண்ணி? அவன் பிரச்சனை பண்றத பாக்க போறியா? நான் சொல்றது எப்போ நீ செய்ய மாட்டல்ல?
இத பாரு, அவ மட்டும் திரும்ப உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன் சொல்லிட்டேன். நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ அவனுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்க. நீ மறுபடியும் அடிபடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இனி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன், பாத்துக்க. மம்மி ஷோ என்ன கிருஷ்ணா, எல்லாத்தையும் கார்ல வச்சியா? பெஸ்டா மாமா. லட்சுமி, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வை. ஒரு மண்டபத்துக்கு போய் அதை விட்டுட்டேன் இதை மறந்துட்டேன்லாம் சொல்லக்கூடாது. அடடடடடா, என்னைக்கோ ஒரு தடவை இந்த மாதிரி நடந்திருக்கும். அதை எப்போ சொல்றதா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். கிளம்பலாமா? மாமா வாத்தா சுந்தரி, உனக்காகத்தே காத்துக்கிட்டு இருந்தோம். லட்சுமி, அந்த பட்டுப்படை எடுத்துட்டு வந்து கொடு. சுந்தரி போய் கட்டிட்டு வரட்டும். சரிங்க அத்தா. தமிழ் குட்டி. கில்றியா நீ? இரு, உங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன பண்ற? இந்தாத்தா. சுந்தரி வா, இன்னைக்கு நானும் சித்தியும் தான் உனக்கு அலங்காரம். வா வா. ஏய் இருப்புல எதுக்கு இழுத்துட்டு போற? வா, நானே வரேன். நீ அவசரமா போற மாட்டுக்கு தெரியலையே. அதே மால் நீ இழுத்துட்டு போற. போத்தா, கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. சூப்பரா இருக்கீங்க. என் தங்கம், என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அம்பிட்டு அழகா இருக்கேத்தா. தங்கச்சி மாவுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. மாமா என்னம்மா